இந்திய ஜனநாயகமே அடித்து நொறுக்கப்பட ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திலையும் நம்ம குரலே இருக்காது. நம்ம நாடாளுமன்றத்துக்கு போவோம், ஆனா அங்க பேச முடியாது. தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும், தென் மாநிலங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வேற ஏதோ மாநிலங்கள்ல இருந்து எம்பிக்கள் முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம போய் உட்கார்ந்துருக்குமே ஒழிய நம்மளால பிரயோஜனம் இருக்காது. அன்புமணி ராமதாஸ் உட்பட யாருக்குமே அங்க எந்த விதமான ஒரு வேல்யூ அங்க இருக்காது. அதை வந்து ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சபைக்கே வர்றதில்லை. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அவர் தெரியறது. ராகுல் காந்தி மேகதாது காவிரி விஷயம் பத்தி பேசாம வெறும் தொகுதி மறுவரை மட்டும் பேசுறதுக்கான காரணம் என்ன? இப்ப தொகுதி மறுவரை பில்லு கொண்டு வரல, ஏற்கனவே கொண்டு வந்தாங்க, இப்ப கொண்டு வர வந்து சொல்லியிருக்காங்க தவிர்த்து எப்ப கொண்டு வர போறாங்க தெரியல. ஏன் மேகதாது விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி பேச மறுக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் பேசல அப்படின்ற கேள்வி பல்வேறு தரப்பினர் எழுப்பிட்டாங்க. காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடு வந்து ரொம்ப உறுதியானது. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ தாவேக அரசோ தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு தராது அப்படிங்கறது நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம். இப்ப தண்ணியும் வந்திருக்கு. அதுல இப்போதைக்கு வந்து இப்ப நம்ம மழை பெய்யுது, தண்ணி வருது, இந்த பிரச்சனைக்கு நீண்ட காலமாவே இப்படிதான் இருக்கு. அதுலயும் நம்ம ஒருமித்த கருத்தோட செயல்படணும். தமிழ்நாடு கட்சிகள்ங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. அது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. நீங்க டீலிமிட்டேஷன் பில் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே மொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடும். ஒரு நம்ம மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு எந்த மதிப்பும், அவர்களுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது. அதாவது நம்ம ஒரு மிக ஆபத்தான ஒரு கட்டத்துல வந்து நம்ம பயணம் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு பெரிய ஆபத்து நம்மளை சூழ்ந்து. இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய அம்சத்தை பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால், மத்திய பாஜக அரசு தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி நிறைவேற்ற ஆலோசித்து வருகிறது. இதனால் தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த விவகாரம் குறித்து ஆலோசித்து உரிய முடிவு எடுப்பதற்காக தமிழக எம்பிக்களுடன் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 3 மணி அளவில் தொடங்கிய ஆலோசனை கூட்டம் சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழகத்தில் உள்ள மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் தனித்தனியாக கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த கூட்டத்தை திமுக, அதிமுக புறக்கணித்திருக்கிறது. பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கட்சியும் புறக்கணித்திருக்கிறது. காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், விஷ்ணு பிரசாத், ஜோதிமணி, விஜய் வசந்த், பிரவீன் சக்கரவர்த்தி, சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விசிக தரப்பில் திருமாவளவன் பங்கேற்றார். அதே பொறுத்த வரையில்தான் மொத்தமாக 19 பேர் பங்கேற்ற நிலையில் தற்போது கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. நந்தினி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் தரப்பில் தொகுதி மறுவரை தொடர்பாக என்ன கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன?